கேட்குறான். எங்களுக்குள்ள அடுத்து ஒவ்வொன்றாக நுழைந்து அடுத்து காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்கும் இல்லையா? அந்த பொது சிவில் சட்டம் வந்தால் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? பொது சிவில் சட்டத்தில் என்ன தவறுன்னு நான் மறுபடியும் கேள்வி கேட்குறேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு பொது சிவில் சட்டத்திற்கான முன்வடிவு வரவே இல்லை. அதனால் யூகத்தின் அடிப்படையில் இது தடை செய்யப்படலாம், இல்லை இந்த உரிமை பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் பேசுவதாக இருந்தால் ஒரு பொது விவாதம் வைங்க. பொது சிவில் சட்டம் வந்தால் இன்னென்ன விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும், பாஜக இதற்காக துணிகிறது, நீங்கள் பேசுங்க. அது இல்லைன்னு நான் இஸ்லாமியர்கள் நியாயம் இருக்கணும்ல, பேசலாம்ல. நீங்கள் இஸ்லாமியர் பெண்கள் மேலே, இஸ்லாமியர்கள் மேலே, சிறுபான்மை இவ்வளவு நம்பிக்கை கொண்ட பிஜேபி இந்த தடவை எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்களை நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாட்டினாங்க? இந்த முறை ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டினாங்க. அதுவும் கேரளாவில். நான் அவருக்காக போய் பிரச்சாரம் செய்தேன். தேர்தல் அரசியலில் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துவதில்லை. கடந்த காலத்தில் ஒரு சிலரை முன்னிறுத்தினாலும் கூட நாம் இருக்கிற நிகழ்காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தெரிந்து இந்தியா முழுக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. எம்பிக்கள் கூட இன்றைக்கி இல்லை. இதுதான் சூழல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் களத்தில். இப்படி ஏன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க? ஒரு அரசியல் கட்சி தானே. முத்தலாக்குக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர்கள், ஆர்டிகல் 370க்கு நல்ல முடிவு இஸ்லாமிய மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க? அதுதான் அப்படிலாம் எடுக்கக்கூடியவர்கள் ஏன் அரசியல் களத்தில் எடுக்கலைன்னா, இப்படி நல்ல முடிவை எடுத்தாலும் இன்றைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரம் இருக்குன்னா, காங்கிரஸ், திமுக, இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் திட்டமிட்டு மோடிக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் அது முதல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அது இஸ்லாமிய மக்கள் பயப்படுறாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இன்னுமே மீளலை. அப்போ அது எப்போ மீளும்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வது மாதிரி இன்னும் ஒரு இஸ்லாமிய நபர், அவர் ஜவாஹிருல்லாவோ ஆலூர் ஷானவாஸோ, இப்போ அவர்களை மாதிரி ஒரு நபர்கள் இருந்து சக இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியரும் நேர் எதிர்கருத்து கொண்டவர்களை வைத்து பேசும் பொழுது அப்போ மக்களுக்கு புரியும்.